நம்ம தமிழ் கம்யூனிட்டி பிளேயர்ஸ் கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன். மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி நான் ஏன்னா ஐடி கிவேன்னு சொல்லி ஏமாத்தினேனா? அப்படி இல்லைனா எனக்கு டிஎம் பண்ணுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சென்சி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினேனா? அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஐடி சேல் பண்ணி அதை நான் ஏமாத்தினேனா? இது எதுவுமே பண்ணாமல் நம்மளோட ஓன் எஃபர்ட்ஸ் போட்டு ரீஜனில் ஸ்டே பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஒரு ஆளால் ப்ளே பண்ணி ரீஜனில் ஸ்டே பண்ண முடியாதுன்னு. நம்ம ஐடியில் கிட்டத்தட்ட 6 பசங்க ஆடுவாங்க. அவங்க 6 பசங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம நேம் சேஞ்ச் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஒரு நேம் மாறினதுக்காக எல்லாருமே நம்ம லைவ்லேயும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் சரி சொந்தமாக ரேங்க் புஷ் பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோ, ஓன் கண்டென்ட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். டெய்லி நம்ம யூடியூப்ல லைவ் போட்டுட்டு இருக்கோம். அந்த லைவ்ல வந்து பாருங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரேங்க் புஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒரு புயா எடுக்கிறதுக்காக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம். உங்களுக்கு ஃபேக்காக தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கூட போங்க. யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் சொந்த எஃபர்ட்ஸ் போட்டு இந்த ஒரு தமிழ் கம்யூனிட்டியில் நானும் பெரிய ஆள் ஆவேன் நம்பி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் போட்டு என்னோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிடாதீங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு வீடியோவில் நான் என்ன தப்பாக பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க. சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரை பாய் கைஸ்.